கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்று இந்தியா பங்குச்சந்தைகள் கொஞ்சம் ஆட்டம் கண்டன. ஆனால் இதற்கும் பட்ஜெட்டுக்கோ அல்லது இதற்கும் இந்திய அமெரிக்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வர்த்தக ஒப்பந்தமோ இதற்கு காரணம் அல்ல. இந்த காரணம் என்ன அப்படிங்கிறத அலசணும்னா நமக்கு பல பின்னணி தகவல்கள் தேவை. முதல்ல செய்தியை பார்த்துருவோம். இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் டு ஹெச்சிஎல் டெக் ஐடி ஸ்டாக்ஸ் கிராஷ் அப் டு 6%. வாட் இஸ் பிஹைண்ட் த செல் ஆஃப்? ஸோ நேற்றுக்கு இந்தியாவுடைய முக்கியமான டெக் நிறுவனங்களான டாடா கன்சல்டன்சி, இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக் இவர்கள் அத்தனை பேருடைய ஸ்டாக் பங்கு விலைகளும் கிட்டத்தட்ட 6% சரிந்திருக்கின்றன. நேற்றைக்கு பங்குச்சந்தை ஒரு சிறு அளவு மேலே சென்றது. இந்த டெக் நிறுவனங்கள் எல்லாம் வீழ்ந்தாலும் மற்ற நிறுவனங்கள் மேலே போய் கொஞ்சமாக அது மேலே போயிருக்கிறது. ஆனால் டெக் ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் நேற்றைக்கு பலத்த அடி. அதற்கு முதல் நாள் அமெரிக்க பங்குச்சந்தையிலேயே டெக் நிறுவனங்களுடைய ஸ்டாக் கீழே விழுந்தது. அது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமாக ஒரு நிறுவனத்தை சொல்லி தான் இந்த செய்தி சொல்லுது. ரீசென்ட்லி அப்டேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்பாட் பை ஆந்த்ரோபிக், இதெல்லாம் நான் விளக்கமாக சொல்கிறேன், பொறுமையாக இருங்க, is being seen as the main culprit behind the tech sell-off. As investors worry it could eat into the core business of IT services firm. Infosys share price crashed 6% to its lowest level in nearly 3 months in the National Stock Exchange. IT bellwether TCS shares too lost 6% in intraday deals today. Wipro stock was down by 6.7%. HCL Tech 6.44%. All IT index constituents remained in the red, dragging the Nifty IT index lower by 5.99%, 6%. ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற நிறுவனம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு முக்கியமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் இருக்கக்கூடிய நிறுவனம். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் செயற்கை நுண்ணறிவு. உங்களுக்கு ஏற்கனவே ஆந்த்ரோபிக் அதற்கு பிறகு வரக்கூடியது. இதை தவிர மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், அவர்கள் தங்களுடைய சொந்தமான ஏஐ வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரையும் விட இந்த ஆந்த்ரோபிக் நிறுவனம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆந்த்ரோபிக் நிறுவனத்துடைய அந்த ஏஐ ஸ்வீட்டுக்கு பேர் கிளாட் அப்படின்னு பேர். CLAUD, கிளாட். கிளாட்னா கிளவுடுங்கிற மாதிரியும் உச்சரிப்பு இருக்கும். இது கிளாட் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, அடிப்படையில் நான் ரொம்ப ஐடி விஷயத்துக்குள்ளே போக போகிறதில்ல, ரொம்ப மேலோட்டமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்ல முற்படுறேன். இன்றைக்கு ChatGPTயை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நீங்கள் அது கிட்டத்தட்ட பல பேரும் நம்ம இன்றைக்கி அதை சர்ச் இன்ஜின் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். சாதாரண சர்ச் இன்ஜினில் எக்கச்சக்கமான விஷயங்கள் கொட்டி கிடக்கும். நீங்கள் தேடி தேடி கிளிக் பண்ணி பார்க்கணும். ஆனால் இந்த ChatGPT போன்றவை எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இது அப்படியே இந்த பல ஆயிரம் பக்கங்களை எடுத்து அதை சார்ட் பண்ணி அதை ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி படித்து அழகாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக சங்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஒரு எழுத்தை கொடுக்குது. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு ரீசனபிளி கரெக்டான பதிலை கொடுக்குது. அதை நம்ம பல தரவுகளை வைத்து அதை ட்ரெயின் பண்ணி அதனால் நீங்கள் வேண்டியதை நீங்கள் கேட்கும்பொழுது அது கொடுக்குது. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்து இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி அவங்களால பல விஷயங்களை உருவாக்க முடிகிறது. அதில் எழுத்து நீங்கள் அதுக்கிட்ட ஒரு லெட்டரை எழுதி கொடு, நான் இந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட இந்த விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு ஒரு ப்ராம்ப்டை கொடுத்துட்டா அதுவே அழகாக உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கும். இல்லை நீங்கள் ஒரு ப்ரப்போசல், நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு ஒரு ப்ரப்போசல் எழுதணும்னா சில அடிப்படை விஷயங்களை கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ப்ரப்போசல் எழுதி கொடுக்குது. நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான சில புள்ளிகளை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் வச்சு எனக்கு ஒரு சேல்ஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுன்னா அது சேல்ஸ் ப்ரெசன்டேஷனை பண்ணி கொடுத்துருது. ஒரு பவர் பாயிண்ட் ஃபார்மேட்டில் பண்ணி கொடுத்துருது. நீங்கள் அதுக்கிட்ட பல தரவுகளை கொடுத்து நீங்களே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி இது எல்லாத்தையும் படித்து இதோடைய ஜிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லுன்னா அது உங்களுக்கு சொல்லுது. இப்போ இந்த மாதிரி ஒரு நபருக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதமாக வந்துருச்சு. இப்போ கையில் உங்களுக்கு 50 பக்கம் ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது, அதை படித்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரமாகும். அதை நீங்கள் ஒரு வேளை செய்து கொள்ளத்தான் வேண்டும் என்றாலும் அதற்கு முன்னாடி நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து இதோடைய ஜிஸ்ட் என்ன அப்படின்னு, இன்றைக்கு ஜிமெயிலாக இருக்கட்டும் அல்லது மைக்ரோசாஃப்ட் மெயிலாக இருக்கட்டும், அது என்ன பண்ணுதுன்னா ஏஐயை பயன்படுத்தி உங்களுடைய மெயிலை படித்து அதோடைய சம்மரியை மேலே ஒரு புல்லட் பாயிண்டில் கொடுக்குது. கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. நீங்கள் மின்னஞ்சலை தொடர்ந்து பயன்படுத்துவராக இருந்தால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஒரு பெரிய மெயில் த்ரெட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் இருக்கும், மாறி 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 மெயில் போயிட்டே இருக்குது. எல்லாத்தையும் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு சுருக்கமாக சொல்லிடுது. இவர் உங்களை இவ்வளோ ரூபா தேவைப்படுதுங்கிறாரு, அதுக்கு
உங்களுடைய ஃபினான்ஸ் மேனேஜர் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு தோணுதுங்கிறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அடுத்து நீங்கள் அது என்ன செய்யணுமோ கரெக்டாக செய்யுங்க அப்படின்னு சுருக்கமாக அதை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருது. இந்த மாதிரியான பல்வேறு ஆக்டிவிட்டீஸை இப்போவே வந்து ஏஐ செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதற்கு மேலே வந்து இப்போ அடுத்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு. ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம ஏஜென்ட்டுகளை எந்த இடத்துல பயன்படுத்துகிறோங்கிறத மட்டும் சுருக்கமாக பார்ப்போம். நீங்கள் ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சு ஒரு சேல்ஸ் ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னு வைப்போம். ஏன்னா நமக்கு தினம் தினம் வருது இந்த கால். உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வேணுங்களா, உங்களுக்கு லோன் வேணுங்களான்னு வருது இல்லையா? இவங்கெல்லாம் வந்து நம்முடைய டெலி ஏஜென்ட். இந்த டெலி ஏஜென்ட்டுக்கிட்ட நான் வந்து ஒரு 100 ஃபோன் நம்பர்ஸை கொடுத்து, அப்பா இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் லோன் வேணுமா அப்படின்னு கேளு அப்படின்னு சொன்னால் ஏஜென்ட் வந்து ஆளுக்கு 10 பேரை வாங்கிக்கிட்டு அவர் டயல் பண்ண ஆரம்பிக்கிறார். இது வந்து ஒரு ஏஜென்ட் ஒரு நிறுவனத்துக்காக ஒரு செயலை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏஜென்ட் வந்து மெயில் மூலமாக பண்ணலாம், பல காரியங்களை செய்யறதுக்கு, சேல்ஸுக்கு உதவும், சப்போர்ட்டுக்கு உதவும், ப்ராப்ளம் சால்விங்லேருந்து பல இடங்களில் இன்றைக்கு வந்து டெலி சேல்ஸ் ஏஜென்ட்ஸ், டெலி சப்போர்ட் ஏஜென்ட்ஸ், டெலி காலிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறவங்கலாம் இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் இதில் சொல்லிடுறேன். இப்போ சமீபத்தில் ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. ஏற்கனவே சட்டத்துக்கு பல பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நீதியரசரே இதை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிறாரு. நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல்பாட்டுக்காக அதை பயன்படுத்த போகிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. கேமன் இந்தியான்னு ஒரு நிறுவனம், அது வந்து கட்டுமான நிறுவனம் வகையைச் சேர்ந்தது. அவங்க ஒரு பர்டிகுலர் ஒப்பந்தத்தை மேலான ஒரு வழக்கு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் பக்கம் போக போகுது. நீதிபதி வந்து அதை எப்படி படித்து அதுலேருந்து எப்படி புரிஞ்சுக்க போகிறாரு? மாறாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்கும்போது அது வந்து எந்திரன் படத்தில் வர சிட்டி மாதிரி திருப்பி அது ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை மட்டும் எடுத்து கொடுக்கும். கடைசியாக ஒரு நீதிபதி தான் நீதியை கொடுக்க போகிறாரு. ஆனால் அதுக்கு உதவுறதுக்காக அவர் வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அப்போ இந்த லா, சட்டம், இப்போ என்னென்ன துறைன்னு பாருங்கள், சட்டத்தில், சேல்ஸில், மார்க்கெட்டிங்கில், டேட்டா அனலிட்டிக்ஸில், இது எல்லாவற்றிலும் இன்றைக்கு நாம் மனித ஏஜென்ட்டுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த கம்பெனி ஆந்த்ரோபிக் அவங்களுடைய இந்த கிளாட் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கில் அவங்க வந்து ஏஜென்ட்டுகளை அவங்க ஏஜென்ட்னா அது ஒரு குட்டி ப்ரோக்ராம்னு வச்சுங்க. ஒரு மனித ஏஜென்ட் செய்யக்கூடியதெல்லாம் அது செய்யும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி இட் கேன் ஹேண்டில் டாஸ்க்ஸ் இன் ஏரியாஸ் லைக் லா, சேல்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் அக்கார்டிங் டு ராய்ட்டர்ஸ். இதுதான் பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்களை பயங்கரமான பயத்தில் ஆழ்த்திருக்கிறது. என்ன பயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தனிநபர்களாகிய நமக்கு ஒரு பெரிய பயம் இல்லை, நமக்கு வேறு விதத்தில் பயமும் இருக்குது. அதை தனியாக வச்சுப்போம். இப்போதைக்கு டிசிஎஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் பல பேரை வேலைக்கு வைத்துக் கொள்வதன் மூலமாக சம்பாதிக்கிறது. அவர்களுடைய பேரோல்ஸில் கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்கிறார்கள். இவர்களை பல்வேறு வேலைகளில் நியமித்து அவர்கள் மூலமாக பணம் பெற்று அதில் ஒரு பங்கு தான் இவர்களுடைய லாபமாக போகிறது. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி ஆந்த்ரோபிக்ங்கிற கம்பெனி வந்து இந்த வேலைகளை செய்வதை பெரும்பாலும் இந்த ஏஐ ஏஜென்ட்டுகள் மூலம் செய்துவிட்டது என்றால் பல நிறுவனங்களுக்கு ப்ரோக்ராமர்ஸோ அல்லது டெலி சேல்ஸ் ஏஜென்ட்டோ, டெலி மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டோ, டேட்டா அனலிஸ்டோ தேவைப்படாது. இப்போ நீங்கள் எப்படியும் பணம் செலவு பண்ணுவீங்க, அதை டிசிஎஸ்க்கு கொடுக்காமல் ஆந்த்ரோபிக்கு கொடுப்பீர்கள். அடிப்படை இதுதான் வந்து பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் கருதுகிறார்கள். அதனால் அவர்கள் பயந்து கொண்டு தங்களுடைய இந்த நிறுவனங்களின் பங்குகளில் போட்டிருந்த பணத்தை எல்லாம் வெளியே எடுக்கிறார்கள். ஸோ சர்வீஸ் ஹெவி ஐடி மாடல்ஸ் பில்ட் ஆன் லாங் எக்ஸிக்யூஷன் சைக்கிள்ஸ் and linear headcount growth, this creates understandable near-term anxiety. இதுதான் இதில் ஆப்பரேட்டிவ் வேர்டு. இந்திய நிறுவனங்கள் எல்லாமே சர்வீஸ் ஹெவி. நம்முடைய மாடல் எல்லாம் சர்வீஸ் ஹெவி ஐடி மாடல் பில்ட் ஆன் லாங் எக்ஸிக்யூஷன் சைக்கிள் அண்ட் லீனியர் ஹெட்கவுண்ட் க்ரோத். இதை அன்பேக் பண்ணுவோம். நமக்கு வந்து அக்ரிமெண்ட் என்ன போடுறோம், நம்ம இப்போ சொன்னோம்ல இந்த பல நிறுவனங்கள் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், காக்னிசன்ட், இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் இவர்களெல்லாம் 3 to 5 ஆண்டுகள் $500 million உங்களுடைய கம்ப்ளீட் கம்பெனியை நாங்கள் வந்து டிஜிட்டைஸ் பண்ணி தருவோம், உங்களுக்கு பல்வேறு ப்ராசஸஸ் எல்லாம் நாங்கள் செட் பண்ணி தருவோம் டிஜிட்டலில் அப்படின்னு ஒரு டீல் போடுறாங்க. யூஸ்வலாக இதற்கு என்ன வேணும்? லாங் எக்ஸிக்யூஷன் சைக்கிள், லீனியர் ஹெட்கவுண்ட் க்ரோத். முதல்ல ஒரு 200 பேரில் ஆரம்பிப்போம், அப்படியே ஹெட்கவுண்ட்டை 2000 அல்லது 3000க்கு கொண்டு போவோம். டெடிக்கேட்டடாக இந்த 3000 பேரும் உங்களுடைய வேலையில் ஈடுபட்டு உங்களுக்கு இந்த வேலையை செய்து தருவார்கள் அப்படின்னு டிசிஎஸ் போய் ஒரு நிறுவனத்துக்கிட்ட பேசும். மிகப்பெரிய இன்சூரன்ஸ் நிறுவனம், மிகப்பெரிய வங்கி,
ஒரு மிகப்பெரிய ரீட்டைல் நிறுவனம், இவரெல்லாம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரிய நிறுவனங்கள் எல்லாம் டிசிஎஸ்க்கு இந்த மாதிரி $500 மில்லியன், $200 மில்லியன், $2 பில்லியன் அப்படின்லாம் டீல் பண்ணுவாங்க. இன்றைக்கு மிகச்சில பேரை வைத்துக்கொண்டு படுவேகமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இந்த செயல்களை எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஆந்த்ரோபிக் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் வெளியே சொல்வது. இதை ஒன்றும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி செயல்படுத்தி எல்லாம் ஒன்றும் பார்க்க ஆரம்பிக்கல. பல்வேறு சிக்கல்கள் வரலாம், அதெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் இது ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது, இந்த நிறுவனங்களுக்கும் பயத்தை ஏற்படுத்துகிறது. இந்த நிறுவனத்தின் பங்குகளில் முதலீடு செய்திருக்கக்கூடிய ரீட்டைல் முதலீட்டாளர்கள் அவர்களுக்கும் பயத்தை ஏற்படுத்துகிறது. பெரும் நிதி நிறுவனங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது, இந்த நிறுவனங்களில் போய் நம்ம முதலீடு செய்யணுமா, மாறாக இந்த பணத்தை எடுத்து தங்கத்தில் போடுவோமா. இன்றைக்கி தான் தங்கமும் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம், ஆனால் ஐடி சர்வீசஸ் கம்பெனி ஸ்டாக்கில் போடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். மாறாக இந்த கிளாட் ஏஜென்ட்ஸ், ஆந்த்ரோபிக்கோடைய கிளாட் ஏஜென்ட்ஸ் கேன் நவ் டைரக்ட்லி கேரி அவுட் டாஸ்க்ஸ் that previously required users to work through Salesforce and ServiceNow interfaces. டெக்னிக்கலாக போக வேண்டாம், சாஸ் கம்பெனிஸ்னு இருக்காங்க. இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ், சர்வீஸ்னோ மாதிரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜோஹோவும். இந்த நிறுவனங்களுடைய சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்வதற்கு பதில் நேரடியாக இந்த கிளாட் ஏஜென்ட் அப்படிங்கிறது, ஆந்த்ரோபிக் கிளாட் ஏஜென்ட்டுங்கிறது இந்த செயல்களை எல்லாம் செய்துவிடும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவும் காரணத்தினால across the board IT sell-off நடக்குது. The sell-off was visible across the globe as tech stocks from US, Europe to Asia tumbled. Most large cap US technology stocks ended Tuesday's session lower. ஸோ அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே லார்ஜ் கேப் US டெக்னாலஜி ஸ்டாக், பெரு நிறுவனங்கள் அவர்களுடைய ஸ்டாக் வந்து நன்றாக குறைந்தன. என்விடியா, மெட்டா, மைக்ரோசாஃப்ட், இப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் தே ஆல் லாஸ்ட் 2%. இதில் வந்து எதுக்காக என்விடியாவுக்கு ஸ்டாக் வேல்யூ குறையணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்விடியா வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி கிடையாது. என்விடியா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நிகழ்த்துவதற்கு தேவையான ஜிபியூங்கிற ப்ராசஸரை பண்ணுறது. சொல்லப்போனால் அந்த கம்பெனியோட ஸ்டாக் மேலே போயிருக்கணும். மெட்டா, மைக்ரோசாஃப்டோடைய ஸ்டாக் வேல்யூ குறையிறதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆரக்கிள் முழுக்க சாஃப்ட்வேர் ஃபார்ம், அவங்க ஒன்றும் ஏஐக்குள்ளே இறங்கவே இல்லை. அட்லீஸ்ட் மைக்ரோசாஃப்டாவது கோபைலட்னு அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்யூஷன் அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆரக்கிளோடைய ஸ்டாக் வந்து 3.4% அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கீழே விழுந்திருக்கு. ஏஷியாவில் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மேக்கர் ஜெரோன்னு அவங்க அக்கௌண்டிங் பேக்கேஜ், இஆர்பி பேக்கேஜஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து ஆஸ்திரேலியாவில் சிட்னி ட்ரேடிங்கில் 15% கீழே விழுந்திருக்கு. ஹாங்காங், ஜப்பான் அதுக்கெல்லாம் வந்து 6% ஸ்டாக் கீழே விழுந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு பயம் வந்து ஐடி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள்ட்ட இருக்குது. இதுக்கு வேறு சில ப்ரொக்னாசிஸும் இருக்குது. நம்ம மற்ற இடங்களில் பார்க்குறோம், கடந்த ஓராண்டில் ஐடி நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு ஆட்களை வேலைக்கு எடுத்துக்கல. அவங்களுமே ஒரு பயந்த நிலையில் தான் இருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தொலைநோக்கு பார்வையில் நான் என்ன சொல்வேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு குறுகிய கால பயம் மட்டுமே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெரிய அளவுக்கு செயல்பாட்டுக்கு வந்தாலும் கூட அதையும் பயன்படுத்தி செயலை செய்வதற்கு ப்ரோக்ராமர்ஸ் தேவைப்படுவாங்க. எல்லா கம்பெனியும் ஆரம்பிக்கும் பொழுது நீங்களே பண்ணலாம், ப்ரோக்ராமர்ஸே இல்லாமல் பண்ணலாம் என்று சொல்வார்களே தவிர இறுதியில் ப்ரோக்ராமர்ஸுடைய தேவை என்பது இருக்கும். எங்கே மாற்றம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமர் 10 நாளில் செய்கிறத 1 மணி நேரத்தில் செய்ய முடியும். 10 ப்ரோக்ராமர் சேர்ந்து ஒரு 2 வருடம் செய்யக்கூடிய ஒரு செயலை நீங்கள் 10 நாளில் அல்லது 1 மாதத்துக்குள்ளாக வெறும் 2 பேரை வைத்து செய்துவிட முடியும். இது போன்ற ஒரு பெரிய ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி அன்லீஷ் ஆகும். அதெல்லாம் நடக்கப் போகிறதே தவிர நீங்கள் வந்து சும்மா பட்டனை தட்டினா அதுவாகவே எல்லாம் நடக்கும் என்பதற்கு சாத்தியங்கள் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் ஒரு சில கம்பெனிகள் இன்றைக்கு வந்து பெரும் பணம் செய்யக்கூடிய பல கம்பெனிகள் கீழே போகும், புதிதான கம்பெனிகள் மேலே வரும். இதெல்லாம் இயல்பானது. ஆனால் நாம் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய புரிதல் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும்பொழுது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகும். இப்போ ஒரு சின்ன ஒரு கலக்கம் இந்த ஐடி துறையில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இருக்கும். பட் நம்ம எப்போவுமே வந்து மாற்றத்தை எதிர்நோக்கியே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.